ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்த்தீங்களா, இன்னும் விடியவே இல்லை. ஆனால் பாட்டு சத்தெல்லாம் சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து எங்கே கிளம்பிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அம்மா வீட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போகிறேன். நான் மட்டும் போகல, இன்றைக்கி என் கூட ஒரு ஆள் ஸ்பெஷலான ஆள் வராங்க. யாருன்னு பார்ப்போமா? போலாமா? ஷார்ட்லாம் போட்டு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா வந்து பனி, அவ்வளோ பனி பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். வெயில் சீசன் வந்துருச்சு, இருந்தாலும் பனி பெஞ்சிட்டே இருக்குது. நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போய்ட்டு பார்க்கலாம். போன வாரமே அப்படி தான் பேசிட்டு போகல. இந்த வாரம் வந்து நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டு ரெடி ஆகிட்ருக்கோம். என் கூட இந்த பிடிச்ச மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க. அது வாங்கிக்கிட்டு, ஏன் இந்த ஊர்லாம் கிடைக்காதான்னு கேட்பீங்க. இந்த ஊர்லாம் வாங்கினா காலையில் போய் வாங்கினா அம்மா வந்து காலையில் வாங்கி வச்சுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் அங்கே போய் வாங்கிட்டு வந்துடுறோம். கொஞ்சம் நேரம் தான் நேரம் பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்னாச்சு வேஸ்ட் இல்லையா? காலி இல்லை, முடி வச்சிரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போய்ட்டு பார்க்கலாம். இன்னும் விடியவே இல்லை. 6:30க்கு பஸ்ஸு நம்மளுக்கு. இந்த வீட்டில் இருட்டின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்குறேன். அது யாருன்னு நான் அந்த ஸ்பெஷல் இவரு தான். அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்து இவரு தான் ஃப்ரெண்ட்ஸ். இவரு தான் வரன்னு இருக்காரு. நைட்டே வந்து ஷொட்ரு போட்டார். அப்புறம் காலகட்ட சாக்ஸும் போட்டார் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குளிரும், பனியாக இருக்குதுல்ல, அதனால் குளிரும் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் போனால் ரொம்ப சில்லுன்னு காத்தடிக்கும். சரி, டைம் ஆகுது, போகலாம். இப்போ டைம் வந்து 6 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நடந்து போனோம். ஏன்னா பாப்பா வந்து மாமா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். ஓகே, பாய். வீட்டில் போய் பார்க்கலாமா? தம்பி இப்போ தான் ப்ரஷ் ஹாய். கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டோம். பின்னாடி பாருங்கள் அவ்வளோ பனி. அப்படி தானே? கீழே பார்த்து கேப் ஒழுங்காக போடு. மடிச்சு விடு கேப்பை. ஓகே, இல்லைம்மா பின்னாடி ஏறி முன்னாடி நம்ம போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நடந்து தான் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக போயிட்டுருக்குல்ல. பாருங்க, இருட்டிட்டு இருக்கு பாருங்க. ஹாய் சொல்லு கெவின். ஹாய். எங்கே கிளம்பிட்டீங்க? எடுத்துட்டு வந்துட்டியா? சரி, அது பத்திரமா வச்சுனா. சரியான பனி. ஆனால் காலையில் பாரா விடிஞ்ச பிறகு வெயில் கொளுத்துன்னு கொளுத்தும். ஆமாம், இப்போ தான் சூரியன் வருதுடா. அப்புறம் 10 மணி பனியாக இருக்குது. ஆனால் 10 மணி ஆன பிறகு கொளுத்துன்னு வெயில். இல்லை, நானும் அப்படிதான். யாருமே வெளியே போக மாட்டாங்க. ஆமாம், நாங்கள் யாருமே வெளியே போக மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்குள்ளேயே இருப்போம். கேள்மா கூட நான் கொடுத்தான் போவேன். நான் போய் துணியை தருவேன். ஆமாம், பனி எப்படி பெய்யுது பாருங்க. ஒரு காக்கா குறி கூட இல்லை. நான் மட்டும் நடந்து போயின்னு இருக்கோம். அங்கே இருக்குது பஸ் ஸ்டாப். ரோடு போட்டாச்சு. இந்த ரோடு இல்லை, சூப்பராக இருக்குது. பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இப்படி தானே? ஆனால் பஸ் வரதுக்கு டைம் இருக்குதா? 6:30. நம்ம வந்து சீக்கிரம் வந்துட்டோம். இப்படி தானே? சரி, பரவாயில்ல, வெயிட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஒன்று நடந்து கூப்பிட்டு வரணும்ல, அதனால தான் நான் சீக்கிரம் வரலாம்ல. ஓய், என்ன பண்ணுற?
ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நாய் வந்து குட்டி போட்டுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக சூப்பராக இருந்தது. எல்லா நாய்க்குட்டியுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பாவம் ஆனால் என்ன ஒன்று ரொம்ப குளிரில் படுத்துட்டு இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து பாவமாகிடுச்சு. ஒரு 7 குட்டி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மறைச்சிட்ருக்கு. நான் கொஞ்சம் தான் எடுத்தேன். ஆனால் பயமாக இருக்குது எங்கே கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டவெல்லாம் போகலை ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு பஸ்ஸு வந்துடுத்து தியா. பஸ் ஒரு வழியாக வந்துடுச்சு. இந்த பஸ்லேருந்து வேறு பஸ் மாறுறோமா? ஆமாம் சொல்லு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பஸ்ஸில் இருட்டிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வழியே தெரியல. ரொம்ப இருட்டிட்டு இருந்துச்சு. அதனால தான் தம்பிக்கு வந்து ஷொட்ரு, சாக்ஸு, அப்புறம் வந்து கேப்லாம் வந்து நைட்டே அவன் போட்டுன்னு படுத்துட்டாங்க. அதை வந்து நான் கழட்டவே வேணான்னு சொல்லிட்டு காலையிலையும் பஸ் ஸ்டாண்டுக்கு வரும்போது கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது. ஆனால் பஸ்ஸில் போகும்போது பாருங்களேன் எவ்வளோ இருட்டிட்டு இருந்தது. பனி. நாங்கள் மருவத்தூரில் ஏறி இன்னொரு ஸ்டாப்பில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு பஸ்ஸு வந்து நாங்கள் மாறி பிடிச்சி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பஸ் தான் மாறினோம். அந்த ஊருக்கு நாங்கள் வந்துட்டோம். இங்கேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக போகிறதுக்கு எங்களுக்கு பஸ்ஸுக்காக நான் வெயிட்டிங். ஏன்னா அந்த பஸ் வந்து 6:30லாம் வந்தால் தான் நம்ம இந்த ஊருக்கு நான் கரெக்டாக வர முடியும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து 7 o'clock கிளம்புனா தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம வர முடியும். ஏன்னா இங்கே வந்து 7:30 தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு பஸ்ஸு நம்ம ஊருக்கு போகிறதுக்கு. ஆனால் மருவத்தூர்லேருந்து சித்தாமூர் வரதுக்கு பஸ்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆட்டோ ரேர் தான். அதனால தான் அந்த காலையிலே வந்து நாங்கள் அந்த பஸ்ஸில் வர வேண்டியதாக இருக்குது. தம்பி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக எங்கள் ஊருக்கு போகிற பஸ்ஸும் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து டைமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸு எங்கள் ஊருக்கு போகிறதுனால 7:30 தான் எங்கள் ஊருக்கு போகிறது அந்த பஸ்ஸு. அதனால் இந்த பஸ் தான் வரணும். நாங்கள் எதுக்காக நாங்கள் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி வந்து ஒன்று கேட்டான்னு சொன்னால் பார்த்தீங்களா, அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் ரத்தம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரத்த பொரியல் வந்து யாரோ செஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். யார் செஞ்சு கொடுத்தான்னு தெரியல. அவங்க ஆயாவா அவங்க அத்தையான்னு தெரியல. அதுலேருந்து அவன் வந்து ரத்த பொரியல் வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், ரத்தம் வந்து வாங்கி வைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகும்போது கல் தடுக்கி விழுந்துட்டேன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து அம்மாவையும் அவருடைய பார்த்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவனுக்கும் வந்து ரத்தம் வந்து வாங்கின மாதிரி இருக்கும். அதனால தான் நாங்கள் விடிய காலையில் போகிறோம். அம்மா வந்து பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கமான்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து பஸ் வந்து பஜார் ரோடில் தான் போகுது. பஜார் ரோடில் போயிட்டு நாங்கள் கறிலாம் வாங்கிட்டு நாங்கள் அதே பஸ்ஸில் வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்து அங்கே நிற்கல. ஒரு 2 minutes தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பஸ்ஸு நின்றுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் பஸ்ஸு நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டிஃபன் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. தம்பி வந்து ரொம்ப கோவமாக இருக்கும். ஆயா வீட்டில் வந்து மண்ணுலாம் விளையாடணும்னு சொன்னாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வரலான்டான்னு சொல்லிவிட்டு அவனை வந்து நான் கூப்பிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அம்மாவுக்கும் நல்லா டாட்டா சொல்லிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ, சூப்பரான வீடியோலாம் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து மாசி மகம் வருது எங்கள் ஊரில். அதுக்கும் நாங்கள் கண்டிப்பாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே போடுறேன் நான். ஸ்டார்டிங்லேருந்து இந்த சாமிலாம் ஊர்வலம் வந்து போகிற பிறகு நாங்கள் கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, பாய்.